தமிழகத்தில் 2 தினத்துக்கு முன்பாக திருத்தணி நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். அந்த சுராஜ் என்ற கூடிய ஒரு வடநாட்டு இளைஞனை கஞ்சா போதையில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இந்த ரீல்ஸ் முகத்தில் அருவாவலை காட்டி அவர்களை காணொலி எடுக்கும் போது அந்த பயத்தில் தடுக்க முற்படுகிறான். அந்த சகோதரன் தடுக்கிறான். அவன் உயிரை காப்பதற்கு எவ்வளவு முற்படுகிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோபம் அடைந்த அந்த கஞ்சா போதையாளர்கள் என்ன செய்கிறார்கள், தனிமையில் கொண்டுட்டு போயிட்டு சரமாரியாக வெட்டி 100க்கும் மேற்பட்ட வெட்டுகள். தமிழக அரசிடம் ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மரண தண்டனை தான் உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் குறைஞ்சபட்சமான ஆயுள் தண்டனையாவது கொடுக்கலாம் அல்லவா? மரண தண்டனை தான் கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்கள பிணையில் வர முடியாத அளவு இருக்காது. அவர்களை என்ன செய்யணும், கைது செய்து அவளுக்கு பாடம் புகட்ட வேண்டும். இந்த கஞ்சா மது போன்ற இந்த செயல்கள் கொடூரமான தாக்குதலுக்கு சினிமாவும் ஒரு காரணமாக எனது பார்வையை நான் பார்க்கிறேன். இதே போன்ற காணொலிகள்லாம் நம்ம வட மாநிலங்களில் தான் அதிகமாக பார்த்துருப்போம். இப்போ தமிழகத்தில் இப்படி நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. அப்போ என்ன செய்யணும், அரசாங்கம் காவல்துறைகளுக்கு இரும்பு கரங்களை கொண்டு அவர்களை தடுக்க வேண்டும். ஆமாம், நிறைய பாடம் போடும். கஞ்சா மது போன்ற அந்த போதையான வஸ்துக்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். வட மாநில இளைஞர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் தவிர பொருளாதாரத்தை தேடுவதற்காக ஒருபோதும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததில்லை. தன் குடும்பத்திற்காக குடும்பத்தையே குடும்பங்களை விட்டுவிட்டு உழைப்பதற்காக வந்திருக்கின்றான். அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உபத்திரம் கொடுக்காதீர்கள். எல்லோரும் மனிதநேயத்தோட வாழ்வோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விளாகில் பார்க்கலாம். பாய் பாய்.